ஓகே. இப்ப என்ன ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம்னா, உண்மையிலேயே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். என்ன ஸ்கீம்னா, டே என்ஆர்எல்எம். ஸோ டே என்ஆர்எல்எம் வந்து நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். டே என்ஆர்எல்எம் அப்டின்னா என்னன்னா, தீன தயாளு அந்தோதயா யோஜனா அப்படின்னு அர்த்தம். இதுல நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? அதாவது மீனிங் என்னன்னா, ரூரல் பீப்பிள்ஸ வாழ்வாதாரத்த உயர்த்தணும். இது வந்து என்ஆர்எல்எம்க்கு நமக்கே ஃபுல் ஃபார்ம் தெரியுது. தீன தயாள் அப்படின்னா புவர் பீப்பிள்ஸ். ஓகேவா? புவர் பீப்பிள்ஸ அந்தோதயானா அப்லிஃப்ட்மென்ட். அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்துறதுக்காக ஒரு ஸ்கீம் அப்படின்னா, அது தீன தயாளு அந்தோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இதுக்கு முன்னாடி இதுக்கு வேற பேர்லாம் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இதனோட பேர் டே என்ஆர்எல்எம். சரியா? ஸோ டே என்ஆர்எல்எம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2013. இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக எதனால் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரோட ஸ்கீம்ஸ் டார்கெட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு வந்து ரூரல் ரிலேட்டடாக பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ ரூரல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுலேருந்து. ஸோ அதனால தான் நான் திரும்ப இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இது கீழே மோஸ்ட்டாக யாருக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க? இதில் நிறைய சப் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. நான் அதில் ஒரு சப் ஸ்கீம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சப் ஸ்கீம் பேர் வந்து டிடியு ஜிகேஒய் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. தீன தயாள் உபாதயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மட்டும் தான் இதில் ஒரு சப் ஸ்கீம். இதில் நிறைய சப் ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் இந்த சப் ஸ்கீம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு டேஎன்ஆர்எல்எம்னா என்னன்னா, மோஸ்ட்டாக டேஎன்ஆர்எல்எம்னுடைய ஃபோக்கஸ் எதை ரிலேட் பண்ணி இருக்குன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ரிலேட் பண்ணியிருக்கும். எதனால் நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இங்கே ரிலேட் பண்ணுறேன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து மோஸ்ட்டாக நிறைய வில்லேஜஸில் ரூரல் பீப்புள்ஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபண்டிங்கோ, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸோ, இல்லை அவங்களுக்கு தேவையான சப்சிடிஸோ, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோ கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? டேஎன்ஆர்எல்எம் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் மெயினாக ஃபண்டிங் இது வந்து சப் ஸ்கீம், இதை விட்டுருங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டேஎன்ஆர்எல்எம் பற்றி. ஸோ டேஎன்ஆர்எம்மில் ஃபஸ்ட்டு மெயின் ஃபோக்கஸ் யாருன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக இது வந்து ஜெண்டர் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ உமன் தனியாக தான் இருப்பாங்க. பட் சில கேசஸ் நான் சொல்கிறேன், அது என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னால் உமன் தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. இதில் மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை இருக்குன்னா 10 to 20 இருக்கும். அதாவது ஒரு குரூப்னு எடுத்துட்டா கண்டிப்பாக 10லேருந்து 20 பேர் இருக்கணும். அப்போ தான் என்னது அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். பட் இது மட்டும்தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா அப்படின்னு கேட்குறப்போ சில குரூப் இருக்குது. எப்படின்னா 5% மட்டும் தான் இருப்பாங்க அந்த குரூப்பில். அப்படின்னா இது வந்து நம்ம ஊரில் நார்மலாக வந்து வில்லேஜ் லோக்கலாக நம்ம பிளைன்ஸில் இருக்கவங்க வந்து இருக்கலாம். பட் இல்லி ரீஜன்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரைன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அங்கே 5 பேர் இருந்தாலும் என்ன சொல்லலாம், அதை வந்து நம்ம ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 to 20 மெம்பர்ஸ். பட் இல்லி ரீஜன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு டிஃபிகல்ட்டான டெரைன், அந்த இடத்துல இருக்கவே முடியாது அப்படின்ற ஏரியாலாம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக 5 மெம்பர்ஸ் இருந்தாலே அது ஒரு குரூப்பாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா நம்ம வந்து உமன்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னேன். மெயினாக இவங்களோட குரூப்பிங் எதுக்காகனா அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் சேமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா ஃபினான்ஷியல் லெவலும் சேமாக இருக்கும். அவங்களுடைய இன்கம் சோர்ஸஸ் சேமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய லெவல் எல்லாருமே சேமாக இருப்பாங்க. அதாவது ஃபினான்ஷியலி அவங்க ஒரு சேம் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தாங்கன்னா தான் அவங்களோட தேவைகளும் சேமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி நோக்கி போவாங்க. அப்போ அவங்க குரூப்பாக இருந்தாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து லோன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களோட எல்லாத்தையும் சேர்த்து நம்மளால் லோன் கொடுக்க முடியும். ஸோ சில கேசஸில் வந்து உமன்ஸ் மட்டும் இல்லாமல் மென்னும் உமனும் சேர்ந்துருப்பாங்க. அது எந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா யூத் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் இல்லை, ஏஜஸ் எல்டர் பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஸோ மென் ப்ளஸ் உமன் எந்த கண்டிஷனில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த குரூப் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அந்த குரூப்பில் அப்படின்ற பாயிண்ட்டில் இருப்பாங்க, அல்லது எல்டர் இருப்பாங்க, வயசானவங்க மட்டும் அந்த குரூப்பில் இருக்காங்க, இல்லை டிசேபிலிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த குரூப்பை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. மென்னும் உமனையும் சேர்த்து அந்த ஒரே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்றபடி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் மென்ஸ் தனியாக உமன்ஸ் தனியாக இருக்காங்க. பட் மெஜாரிட்டி யார், உமன்ஸ் மட்டும் தான். ஸோ உமன்ஸ் மட்டும் தனியாக இருக்கிறதா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம ஊரில் தமிழில் சொல்லணும்னா மகளிர் உதவிக்குழுவா? ஆ அதான் கரெக்டாக தான். மகளிர் உதவிக்குழு. அந்த மாதிரி வந்து சுய உதவிக்குழுவா? சுய உதவிக்குழு. அதை வந்து இங்கிலீஷில் சொன்னால் செல்ஃப் ஹெல்ப் குரூப். இதுக்கு வந்து மெயினாக ஒரு சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. எஸ்ஹெச்ஜி குரூப்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பஞ்சசூத்ரா அப்படின்னு வந்து ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவங்களாம் சொல்லிக்கிறது இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா தான் அது ஒரு நல்ல குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த 20 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள கண்டிப்பாக மீட்டிங்ஸ் நடக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்க சேவிங்ஸ் ஹேபிட்டை கண்டிப்பாக ரெகுலராக பண்ணணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட்.
இது வந்து ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க நெறைய இடத்துல. அதாவது ஒரு ஃபெசிலிட்டி அவங்களுக்கு குடுக்கணும் அப்டின்னா, இந்த 5 விஷயத்த அவங்க கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு நல்ல குரூப். ஸோ அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டீஸும் குடுப்பாங்க. ஸோ 2வது சேவிங்ஸ், 3வது வந்து இன்டர்னல் இன்டர்னல் லெண்டிங். இன்டர்னல் லெண்டிங்னா உள்கடன் அப்டின்னு சொல்லுவாங்க. உள்கடன்னா இவங்களுக்குள்ளே சேவிங்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள இருக்க பீப்பிள்ஸ்க்கே லோன் வேணும் அப்டின்னா, இப்போ இவங்க வந்து ஒரு பேங்க் கிட்ட லோன் எடுக்கலாம். அதாவது அந்த மொத்த குழுவுக்கே வந்து லோன் வேணும் அப்டின்றது. இப்ப இவங்க கிட்ட இருக்க சேவிங்ஸ்ல இவங்களுக்குள்ளேயே மாத்தி கடன் குடுத்துக்கலாம்ல. குடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அதையே வட்டியா வசூல் பண்ணி, அதுவும் திரும்ப ஒரு குரோத்தா கொண்டு போலாம்ல. அது வந்து இன்டர்னல் லெண்டிங். ஸோ இத கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரிகவரி. ஸோ ரிகவரிஸ் வந்து கண்டிப்பா வந்து லோன் கட்டல அப்டின்னா, திரும்ப கட்டணும் அப்டின்றது வந்து முக்கியமா பார்ப்பாங்க. அடுத்து வந்து 5வது பாயிண்ட் வந்து மெயின்டனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதாவது மெயின்டனன்ஸ் ஆஃப் புக்ஸ். அதாவது தீர்மானம் புக் அது மாரி நெறைய புக்லாம் இருக்கும். இது ரொம்ப டெக்னிக்கலா போல நானு. ஸோ இந்த மாரி 5 விஷயத்த அவங்க பண்ணாங்க அப்டின்னா, அவங்க ஒரு நல்ல குரூப் அப்டின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். இன்னொன்னு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ மோஸ்ட்டா மானிட்டர் பண்றது இல்ல. மொத்தமே மானிட்டர் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, நபார்ட். கரெக்ட்டா? இவங்களுக்கு லெண்டிங் ஃபெசிலிட்டீஸ்ல இருந்து, இவங்களுக்கு சப்வென்ஷன்ல இருந்து, இவங்களுக்கு ரீஃபைனான்சிங் பண்றது எல்லாமே யாரு? மொத்தமே நபார்டு தான். ஸோ நபார்டு தான் வந்து ரூரல் குரோத்த ப்ரமோட் பண்றதுக்காக இருக்குது. ஸோ இதான் வந்து என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்டா எல்லா விஷயத்துலயுமே நமக்கு இன்வால்வ் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட். என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரிவால்விங் ஃபண்ட். ரிவால்விங் ஃபண்ட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸ்டார்ட் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எடுத்த உடனே பணம் வந்துராதுல்ல. ஸோ அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகுறதுக்கோ, அந்த குரூப்ப மெயின்டனன்ஸ் பண்றதுக்கோ, ஒரு சில விஷயத்துக்குலாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஃபினான்ஷியல் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவால்விங் ஃபண்ட் அப்டின்னு ஒண்ணு குடுப்பாங்க. இது ஆர்எஃப். ஸோ ரிவால்விங் ஃபண்ட் எந்த ரேஞ்சுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ரிவைஸ் பண்ணாங்க. 20,000லிருந்து 30,000 வரைக்கும் ஒரு குரூப்புக்கு குடுப்பாங்க. இதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, கண்டிப்பா இந்த பஞ்சசூத்ராவ அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தா தானே அவங்க ஒரு நல்ல ஆக்டிவான குரூப்பு. ஸோ அந்த ஆக்டிவான குரூப்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, 20,000லிருந்து 30,000 ரூப்பீஸ ரிவால்விங் ஃபண்டா குடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, கேப்பிட்டல் சப்சிடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதுக்கு கிடையாது? எந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் கிடையாது. ஸோ கேப்பிட்டல் சப்சிடி வந்து எந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் தான் சப்சிடி இருக்கும். கேப்பிட்டல்ல எந்த ஒரு சப்சிடியும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் சப்போர்ட் ஃபண்ட். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சா? ஸோ இத வந்து அழிச்சிடுறேன். ஸோ அடுத்து வந்து கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் சப்போர்ட் ஃபண்ட். இப்போ இத நான் பிராக்டிகலா சொல்லலாம். பட் டெக்னிக்கலா மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் சப்போர்ட் ஃபண்ட்னா என்னன்னா, இப்போ இவங்களுக்குள்ள சேவிங்ஸ் இருக்கா? அவங்க ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து கம்யூனிட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டுக்கு கட்டுவாங்க. மொத்தமா வந்து ஒரு வில்லேஜ் லெவல்லயோ, ஒரு பிளாக் லெவல்லயோ ஒரு அக்கவுண்ட் வந்து மெயின்டெயின் ஆகும். கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்ற மாரி. இத யார் மெயின்டெயின் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னும் அமௌண்ட் வந்து கவர்ன்மெண்ட் வந்து புரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் கட்டுவாங்க. இன்னொரு அமௌண்ட் வந்து வரும். எங்க இருந்துன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் வந்து எஸ்ஹெச்ஜி குரூப்ஸ்க்கு குடுப்பாங்க. கரெக்ட்டா? எந்த ஸ்கீம் கீழ? டேஎன்ஆர்எல்எம் கீழ. டேஎன்ஆர்எம் கீழ இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் குடுப்பாங்க. எது மூலியமா அது வரும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல்ல இத வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. பிளாக் லெவல்ல கிளாசிஃபை பண்ணி ஒரு வில்லேஜ்க்கும் ஒரு கிளஸ்டர் இருக்கும். அதாவது 4, 5 குரூப் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளஸ்டருக்கு இந்த அமௌண்ட் வந்து ரூட் ஆகும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் குடுப்பாங்க. எது மூலியமா ரூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல்ல வந்து அது என்ன ஆகும்? வில்லேஜ் லெவல் கிளஸ்டர்ஸ்க்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது என்னது? கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மென்ட் சப்போர்ட் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்து லெண்டிங். எதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து டேஎன்ஆர்எல்எம் மெயினா என்ன? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னாலே மோஸ்ட்டா ஒண்ணு சேவிங்ஸ் ஹேபிட், இன்னொன்னு லோன். அவங்களுக்கு தேவையான கடன் ஃபெசிலிட்டீஸ அவங்களால எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லெண்டிங். அதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே. கிரேடிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிரேடிங்னா, இப்ப எல்லா குரூப்ஸ்க்குமே நம்ம லோன் குடுத்துற மாட்டோம். ஒரு சில குரூப்ஸ் வந்து அவங்க எலிஜிபிளா இல்லையா? ஒரு சில குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து சிபில் இருக்காது. ஸோ அந்த மாரி ரீசன்ஸ்லாம் இருக்கப்போ, கிரேடிங்னு ஒண்ணு பண்ணுவோம். கிரேடிங்னா, அந்த குரூப் வந்து அந்த லோனுக்கு எலிஜிபிள் தானா? அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இந்த நார்ம்ஸ யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, நபார்ட். ஓகேவா? ஸோ கிரேடிங் நார்ம்ஸ் வந்து யாரு டிசைட் பண்றா அப்படின்னா, நபார்ட் தான் டிசைட் பண்ணுது. லெண்டிங் எலிஜிபிலிட்டி எத வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து 6 மந்த்ஸ் ஆக்டிவா இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்ஸ் ஆக்டிவா இருக்கணும். அதாவது 1/1/2025ல ஸ்டார்ட் ஆச்சு. 6ஆம் மாசம் லோன் குடுங்க அப்படின்றது கிடையாது. அவங்க 6 மாசம் ஆக்டிவா இருந்திருக்கணும். டெபாசிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உள்கடன் குடுத்துருக்கணும். ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். அந்த பஞ்சசூத்ராவ எல்லாத்தையுமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுதான் ஆக்டிவான்றதுக்கு மீனிங். ஜஸ்ட் குரூப் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உடனே 6 மாசம் கழிச்சு வந்து லோன் கேட்டா குடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா 6 மந்த்ஸ் மினிமம் ஆக்டிவா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பஞ்சசூத்ரா வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு எடுத்துக்கிட்டா, அது 2 விதமா அவங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து டெர்ம் லோன். இன்னொன்னு வந்து கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி. கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டினா, இது ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா எனக்கு சொல்ல தெரியல. அதான் உண்ம.
ரொம்ப டெக்னிக்கலா போனா கதை போயிட்டே இருக்கும். கேஷ் கிரெடிட் வேற. ஆக்சுவலா கேஷ் கிரெடிட் வேற, டெர்ம் லோன் வேற தான். கேஷ் கிரெடிட்னா நான் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்றேன். இப்போ உங்க அக்கவுண்ட்ல வந்து நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 10 லேக்ஸ் ஒரு 1 லேக் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த லோன் அக்கவுண்ட்ல எப்படி காட்டும்னா, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா -10 லேக்ஸ்ன்னு காட்டும். சாரி 1 லேக்ன்னு காட்டும். ஓகேவா? இப்போ நீங்க இதுல ரூ. 10,000 கட்டுறீங்கன்னா -90,000ன்னு காட்டும். இப்படி குறைஞ்சிட்டே வரும். இது வந்து கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி. டெர்ம் லோன்ல எப்படின்னா, நீங்க ரூ. 1,00,000 லோன் எடுத்தீங்கன்னா 1,00,000 தான் காட்டும். நெக்ஸ்ட் மந்த் எப்படி காட்டும்னா, 1,02,11,000 காட்டும். சாரி 1,03,000 காட்டும். ஏன்னா, அந்த 3,000 வட்டி சேர்ந்து இருக்கும். இப்போ நீங்க இதுல 10,000 கட்டுனீங்க அப்படின்னா, 93,000 அப்படின்னு காட்டும். ஸோ இப்படி பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா, அது என்னது? டெர்ம் லோன். அதாவது இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பாட்டுல குறைச்சிட்டே வரீங்க. கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டினா, இதுலயும் இன்ட்ரெஸ்ட் போடும். இப்போ 90,000 இருக்கா? இப்போ நீங்க அடுத்து வந்து நீங்க கட்டல அப்படின்னா, -3,000 வட்டி அதுவே டெபிட் பண்ணிக்கும். அப்போ -93,000 காட்டும். ஸோ இது வந்து கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி. இது வந்து டெர்ம் லோன் ஃபெசிலிட்டி. அதாவது இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து கட்டுவோம். இதுலயும் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து தான் கட்டுவோம். பட் இது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். ஓகேவா? ஓகே. ஸோ கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டியாவும் குடுப்பாங்க லோன, டெர்ம் லோனாவும் குடுப்பாங்க. ஸோ டெர்ம் லோன்ல வந்து நம்ம எத வச்சு பேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டோஸ்ன்னு கிளாசிஃபை பண்ணுவோம். இதுல வந்து டிராயிங் பவர். ஸோ டிராயிங்னா அதாவது கேஷ் கிரெடிட்னா என்னன்னா, சிம்பிளா வந்து நம்ம எப்படி ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறோம்? ஓவர் டிராஃப்ட்டும் சிசியும் கிட்டத்தட்ட சேம் தான். சிசின்னு சொல்லுவோம் பேங்க்ல. சிசியும் ஓடியும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஓகே. இத வந்து எத வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் டிராயிங் பவர். நம்ம தானே எடுக்கிறோம். எவ்வளோ மைனஸ் தானே ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் டிராயிங் பவர். இத வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் பவர், செகண்ட் டிராயிங் பவர், தேர்ட் டிராயிங் பவர், ஃபோர்த் டிராயிங் பவர்ன்னு கிளாசிஃபை பண்ணலாம். இத வந்து டோஸா, இத வந்து ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ், ஃபோர்த் டோஸ்ன்னு கிளாசிஃபை பண்ணலாம். இதுக்கு ரீபேமெண்ட்லாம் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், எத்தனை மாசத்துல கட்டணும், அதெல்லாம் நெறைய போகும். அதெல்லாம் ரொம்ப வளவலன்னு சொன்னா ஒரு டாபிக்கே 1 மணி நேரம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய டாபிக் இது. ஃபர்ஸ்ட் டோஸ் என்னன்னா, 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் கார்பஸ்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு சில பாயிண்ட்ட பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய கார்பஸ் நம்ம எதெல்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்குன்னு ஒரு ரிவால்விங் ஃபண்ட் குடுத்துருப்பாங்கல்ல, அதுவும் கார்பஸ். அவங்க வச்சிருக்க சேவிங்ஸ் கார்பஸ். அவங்க வச்சிருக்க அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், அவங்க டெபாசிட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம் அது. அப்புறம் அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம். இது எல்லாத்தையுமே நம்ம எத சேர்த்து சொல்லுவோம்? அவங்களுடைய கார்பஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து நமக்கு வந்து ஒரு 50,000 வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த 50,000த்துல 6 டைம்ஸ் வந்து என்னது? அந்த அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு எலிஜிபிள். கரெக்ட்டா? இது சிம்பிளா நீங்க டெக்னிக்கலா புரிஞ்சுங்க. ரொம்ப நியூமெரிக்கல்லாம் போகாதீங்க. 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 1.5 லேக்ஸ். பாயிண்ட் என்னன்னா, விச்செவர் இஸ் ஹையர். விச்செவர் இஸ் லோயர் கிடையாது. விச்செவர் இஸ் ஹையர். இது 2த்துல எது அதிகமா வருதோ, அந்த லோன் அமௌண்ட்ட நீங்க இப்போ இன் கேஸ் அவங்களுடைய கார்பஸ் வந்து 20,000 தான் இருக்கு அப்படின்னா, 1,20,000 தானே வரும். அப்போ 1,50,000 மேக்ஸிமம் இருக்குன்றப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த அமௌண்ட்ட சாங்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப டெக்னிக்கலா போகாதீங்க. இதான் கான்செப்ட். ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 1.5 லேக்ஸ். இங்க 8 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 3 லேக்ஸ். ஓகேவா? ஓகே. இங்க வந்து மினிமம் 6 லேக்ஸ். இங்க வந்து மினிமம் 6 லேக்ஸ் கிடையாது. கண்டிப்பா அபோவ் 6 லேக்ஸ். ஸோ இதான் வந்து என்னவா இருக்கும்? அவங்களுடைய டிராவிங் பவரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டிராவிங் பவர்ல பார்த்தீங்கன்னா, 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 1.5 லேக்ஸ். செகண்ட் டோஸ்ல பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிராவிங் பவர்ல பார்த்தீங்கன்னா, 8 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 3 லேக்ஸ். அதே டிட்டோ இங்க. பட் என்னது? இங்க டோஸ்ன்னு சொல்லுவோம். சேம் 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 1.5 லேக்ஸ். சேம் 8 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் ஆர் மினிமம் 3 லேக்ஸ். அடுத்து மினிமம் 6 லேக்ஸ், அபோவ் 6 லேக்ஸ். இதான் என்னது? பேஸ்ட் ஆன் மைக்ரோ கிரெடிட் பிளான். அவங்க ஒரு கிரெடிட் பிளான் வச்சிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி எவ்வளோ லோன் குடுக்கலான்றத இங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ், ஃபோர்த் டோஸ்ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் எதுலேருந்து சோர்ஸ் எடுத்து சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நபார்டு வெப்சைட்ல இருந்தும், பிளஸ் ஆர்பிஐ வெப்சைட்ல இருந்தும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, இப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல ஒரு வுமன் இருக்காங்களா? இப்போ 20 பேர் இருக்காங்கன்னா, அதுல 20 வுமன் இருக்காங்களா? ஒருத்தரும் எதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, 1 லேக் முத்ரா லோனுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா எலிஜிபிள்னா குடுக்கலாம். பட் கண்டிப்பா 1 லேக் வந்து அவங்க எலிஜிபிள் தான். அவங்க எதுவுமே இல்லனாலும் அவங்க 1 லேக் வந்து லோன் வாங்குறதுக்கு அவங்க எலிஜிபிள் இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு செல்ஃப் என்டர்பிரனிங் ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? சிம்பிளா அவங்க 1 லேக் லோன் வந்து எலிஜிபிள். ஒரு பெர்சன். ஓகேவா? ஓகே. அதே போல ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது ஒரு குரூப்புக்கு ஒரு ஆள். ஓகேவா? ஒரு குரூப்புக்கு ஒரு ஆள் வந்து 1 லேக் முத்ரா லோனுக்கு எலிஜிபிள். அதே போல அந்த குரூப்ல இருக்க ஒருத்தரும், அதாவது எவ்ரி வுமன் ஒருத்தரும் எவ்வளோ எலிஜிபிள்? 5,000 ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிக்கு எலிஜிபிள். என்ன அக்கவுண்ட் வச்சிருக்கணும்? பிஎம்ஜேடிஒய் அக்கவுண்ட் வச்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப டீப்பா போற மாரி இருக்கும். பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இல்லனா இந்த மாரி பாயிண்ட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ், 8 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ் அந்த மாரி பாயிண்ட் மட்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ ஒரு குரூப்ல ஒருத்தருக்கு 1 லேக் முத்ரா லோன் எலிஜிபிள். அதை விட அதிகமா இருந்தாலும் எலிஜிபிளா இருந்தா குடுப்பாங்க.
அந்த குரூப்பில் இருக்க எல்லா பர்சனுமே 5,000 ஓவர் டிராஃப்ட் எடுக்க முடியும் அவங்க பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட் வச்சுருந்தா. ஓகேவா? ஓகே. மார்ஜின் அப்படின்னு எல்லா லோன்ஸ்லையும் இருக்கும். கரெக்டாக? மார்ஜினா என்னது? கண்டிப்பாக இவ்வளோ இப்போ இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஒரு அமௌண்ட் சர்டைன் அமௌண்ட் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வண்டி வாங்குறேன் அப்படின்னா 2 லட்ச ரூபா வண்டி அப்படின்னா 2 லட்ச ரூபாமே பேங்க்கில் லோன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதில் 10% நீங்கள் போடணும் அப்படின்னா 20,000 நீங்கள் கண்டிப்பாக போட்டால் பேங்க்லேருந்து 1,80,000 லோன் தருவாங்க அப்படின்றத மார்ஜின். கரெக்டாக? ஓகே. இதுக்கு என்ன டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் 10 லட்சத்துக்கு கீழே ஒரு லோன் வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடையாது, எந்த ஒரு மார்ஜினும் வாங்கக்கூடாது, எந்த ஒரு கொலாட்ரலும் கொடுக்க தேவையில்லை அப்படின்றத ஆர்பிஐயும் நபார்டும் சொல்லியிருக்கு. ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் 10 லட்சத்துக்கு கீழே லோன் வாங்குதுன்னா நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, எந்த ஒரு கொலாட்ரலும் எந்த ஒரு மார்ஜினும் ரெக்யர்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது மார்ஜின் அப்படி தான் எழுதியிருப்பேன், மார்ஜின். அதுவே இன்கேஸ் 10லேருந்து 20 லட்சத்துக்கு ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா என்னது, 10% மேக்ஸிமமாக மார்ஜின் கேட்கலாம். அதாவது மேக்ஸிமம் 10%, அதை விட கம்மியாக கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக 10% மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அந்த குரூப் கிட்டேருந்து மார்ஜினை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் கொலாட்ரல் வந்து எதுவும் தேவையில்லை. கரெக்டாக? ஸோ 10லேருந்து 20 லட்சத்துக்கு நம்ம என்ன தேவையில்லை, கொலாட்ரல் தேவையில்லை, பட் மார்ஜின் அமௌண்ட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க வாங்குற லோன்ஸ்லாம் எது கீழே இன்சூர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஃப்எம்யூ அப்படின்ற இன்சூரன்ஸ் கீழே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்டு ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ். ஓகே. ஸோ இது கீழே வந்து இவங்க வாங்குற லோன்ஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் என்ன ஆகும், கிரெடிட் கேரண்டி வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஓகே. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து நம்ம நார்மலாக லோன்ஸ் வாங்குறோம்ல, அது எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு. கரெக்டாக? ஓகே. நார்மலாக 3 lakhs வரைக்கும் லோனுக்கு வரைக்கும் தான் நமக்கு என்னது 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3 lakhsக்கு மேலே போச்சுன்னா வேற கதை. 3 lakhsக்கு கீழே வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ராம்ப்டாக ரீபே பண்ணால் நமக்கு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் கொடுப்பாங்க. ஓகேவா? கரெக்டாக தானே? ஸோ அதே கேசிசி லோன் மாதிரி தான் 7% வந்து நார்மலாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராம்ப்டாக ரீபே பண்ணால் திரும்ப 3% குறைச்சி 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் வேறு. ஓகே. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அந்த கான்செப்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நோடல் பேங்க்னு ஒன்று அப்பாயின் பண்ணுவாங்க எல்லா வருஷமும். ஓகேவா? எல்லா வருஷமும் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மாறாதான்னு தெரில. பட் இப்போதைக்கு நோடல் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஓகேவா? எதுக்கு இந்த டேஎன்ஆர்எல்எம் கீழே வர சப்சிடி அந்த சப்வென்ஷன் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யார் மெயின்டைன் பண்ணுவான்னா இந்தியன் பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுவா. இந்த டிராயிங் பவர்லாம் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ என்ன ஸ்கீம்னா இதனுடைய சப் ஸ்கீம் என்னது என்னன்னா தீனதயாளு உபாதயா கிராமீன் கௌசல்யா யோஜனா. கரெக்டா? தீனதயாள் ஓகே. இப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா தீனதயாள்னு நான் அங்கேயே சொன்னேன், கிராமின்னா ரூரல் பீப்புள்ஸ். கரெக்டாக? கௌசல்யானா ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது வில்லேஜ் ரூரல் பீப்புள்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னது தீனதயாளு கிராமின் கௌசல்யா யோஜனா. கரெக்டாக? இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே 2014 கொண்டு வந்தாங்க. இட் இஸ் அ சப் ஸ்கீம் ஆஃப் டேஎன்ஆர்எல்எம். சரியா? ஓகே. ஸோ ஃபண்டிங் என்ன தான் டேஎன்ஆர்எல்எம் கீழே தான் வரும். டேஎன்ஆர்எல்எம் இஸ் ஏ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், நாட் ஏ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும். அதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் இது கீழே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கிரிட்டீரியா இருக்குது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. இப்போ ரூரல் யூத்தாக இருக்காங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் என்னவா இருக்கணும்னா 15 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 35 years. ஸோ இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இவங்க எல்லாமே எலிஜிபிள். அதுவே சில எக்ஸப்ஷன் கேசஸில் எந்த கேஸ்ட் பீப்புள்ஸ்னு பார்த்தீங்கன்னா SC or ST ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸு ஆர் ஃபிசிக்கலி ஏதோ வருமே பர்சன் வித் டிசபிலிட்டிஸு ஆர் உமன். ஸோ இவங்க எல்லாருக்குமே எது வரைக்கும் ஏஜ் எலிஜிபிள்னா 45 years வரைக்கும் ஏஜ் எலிஜிபிள். நார்மலாக 15 to 35 ஒரு ரூரல் யூத் அப்படின்னா 15 to 35. இந்த எக்ஸம்ஷன் கேசஸ்லாம் நமக்கு என்னது 45 years வரைக்கும் அவங்க அந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள். கரெக்டாக? ஓகே. இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டால், பட் இதனுடைய சப்ஸ்கீம் அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ட்ரைனிங் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு ட்ரைனிங் சார்ஜஸ் என்னன்னு கேட்டால் நோ காஸ்ட். அதாவது 100% ட்ரைனிங் காஸ்ட் யார் கொடுக்கும், கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த பர்சன்ஸ் யாருன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எது கிடையாது 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே.
இப்போ அந்த பெர்சன்ஸ சூஸ் பண்றாங்கல்ல, அப்போ ஒரு சில லோன்ஸ்லாம் பார்த்திருப்போம். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்லாம் அதாவது 50% வந்து எஸ்சி, எஸ்டி பீப்பிள்ஸ் தான் தரணும். அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இதில பார்த்தீங்கன்னா, கவரேஜ் எப்படி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி பீப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா 50% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இந்த கேட்டகரிலருந்து சூஸ் பண்ணியிருக்கணும். வுமன் வந்து பார்த்தீங்கன்னா 33% சூஸ் பண்ணியிருக்கணும். மைனாரிட்டி பீப்பிள்ஸ் வந்து கண்டிப்பா 15% இருக்கணும். ஓகேவா? ஸோ மைனாரிட்டி பீப்பிள் 15%, வுமன் வந்து அதில 33% இருக்கணும். இத தாண்டி பிசிக்கலி டிசேபிள்டு பெர்சன்ஸ்க்கு வந்து 3% வந்து நம்ம மேண்டேட்டரி கவரேஜா இருக்கணும். அதாவது ஒரு 100 பேர செலக்ட் பண்றாங்கன்னா, இந்த ரேஷியோல தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து இப்ப ட்ரெய்னிங் குடுக்குறாங்கல்ல, ட்ரெய்னிங் குடுத்து என்ன பண்றாங்கன்னா, பிளேஸ்மென்ட்டும் வாங்கி குடுக்குறாங்க. ஸோ பிளேஸ்மென்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் சக்சஸ்? 75% ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா கேரண்டடா பிளேஸ்மென்ட் வந்து வாங்கி தருவாங்க. இதில எக்ஸ்பெக்டட் சேலரி மினிமம் சேலரி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6000 பெர் மந்த் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு சின்னதா தெரியலாம். பட் சில நார்மலா ஆ இது ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்கிரிமென்ட்லாம் வரும்ல. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் சேலரி இவங்க ஒரு ஜாப் வாங்கி குடுக்குறாங்க அப்படின்னா பிளேஸ்மென்ட்ல, அது கண்டிப்பா 6000 பெர் மந்த் இல்லாம அந்த சேலரிலாம் வாங்கி தர மாட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே பிளேஸ்மென்ட் வாங்கி குடுப்பாங்கன்னா குடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றவங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? 50% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கணும். அடுத்து 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து எக்ஸாம்ல வாங்கியிருக்கணும். இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங்லாம் குடுப்பாங்க. அடுத்து அதில 50% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். சும்மா வரவங்களுக்குலாம் எல்லாருக்குமே பிளேஸ்மென்ட் வாங்கி குடுக்க மாட்டாங்க. 70% ஆஃப் மார்க் வந்து அவங்க டெஸ்ட் வைக்கிறதுல எடுத்திருக்கணும். கரெக்ட்டா? ஸோ இப்படி இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மென்ட்ட வாங்கி குடுப்பாங்க. கரெக்ட்டா? இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? ட்ரெய்னிங்க்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. இந்த கேட்டகரில வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து பீப்பிள்ஸ சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இதில ஒரு ஸ்பெஷலா கேட்டகரி இருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி. என்ன 2 கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இம்யாத், இன்னொன்னு வந்து ரோஷினி. ஓகேவா? இது வந்து 2 சப் ஸ்கீமு. இதில சப் ஸ்கீம். அதாவது ஸ்பெஷலா ஒரு இனிஷியேட்டிவ் மாரி கொண்டு வருவாங்கல்ல. இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க ரூரல் யூத்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரூரல் யூத்ஸ் வந்து வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்கீம் அப்படின்னு இருக்குன்னா, அது பேர் இம்யாத். இமாலயன் இருக்குல்ல, ஸோ இம்யாத். ரோஷினி அப்படின்னா 27 லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதாவது லெஃப்ட் விங் இருக்குல்ல, இந்தியானோட லெஃப்ட் விங். அதில வந்து ஒரு 27 டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டேட்ல வந்து ரன் ஆகும். அந்த 9 ஸ்டேட்ல இருக்க 27 லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்கள ட்ரெய்னிங் குடுக்குற ஸ்கீம் பேர் வந்து ரோஷினி. ஓகேவா? ஸோ இது 2ம் இதுவரைக்கும் இந்த ஸ்கீம்ல தெரிஞ்சா போதும். அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஸோ டேஎன்ஆர்எல்னா என்ன? எஸ்ஹெச்ஜினா என்ன? எஸ்ஹெச்ஜி வந்து அந்த அந்த லோன் அமௌண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதில ஒரு சப் ஸ்கீம் தான் வந்து தீனதயாளு, ஜிகேஒய். ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? யார் ஃபண்டிங் பண்றாங்க? யார் ரெகுலேட் பண்றாங்க? யார் நோடல் ஏஜென்சி? ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. அடுத்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமும் சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீமும் போட்டு இஷ்டத்துக்கு இந்த எக்ஸாம்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் கேட்டாச்சு. ஓகேவா? ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஓகே. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2015ல கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கொண்டு வந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? கோல்டு மானிட்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட இருக்க தங்கத்த குடுங்க, நாங்க பணத்த தரோம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா? இல்ல பாண்ட் தரோம். நீங்க உங்ககிட்ட இருக்க பணத்த தாங்க. கோல்ட தாங்க. அதில இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்ணுங்க? பணமாவும் மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா கோல்டா கேட்டீங்கனாலும் கோல்டாவும் நாங்க குடுத்துர்றோம் அப்படின்றது தான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஓகே. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து ரீசென்ட்டா வந்து மார்ச் 2026. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னா என்ன சொல்றேன்? உங்ககிட்ட இருக்க தங்கத்த நீங்க குடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அத வந்து தங்கத்துக்கு ஈக்குவலா வந்து மணிய வந்து தருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? கோல்ட போய் டெபாசிட் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க தங்கத்த டெபாசிட் பண்ணணும். இது எதுக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நெறைய பேர் வாங்கி வாங்கி வீட்ல வச்சுக்கிறீங்க கோல்டு. நாங்க என்ன பண்றோம்? கோல்டு இல்லன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்னது? இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸே என்னன்னா, ரெட்யூஸ் ரிலையன்ஸ் ஆன் கோல்ட் இம்போர்ட்ஸ். அதாவது தங்கத்த இம்போர்ட் பண்றத நாங்க குறைக்கணும். நெறைய தங்கம் இருக்குன்னு நெனைக்கலாம். பட் தங்கம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டே தானே இருக்கோம். அந்த ரெட்யூஸ் பண்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க ஜுவல்லரி, காயின், பார் என்ன வேணா பண்ணலாம். எல்லாத்தையுமே போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அத மாத்திக்கலாம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் தருவாங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாசிஃபை பண்றேன். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். வேற யாரு? அது வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம். இல்ல இந்து யூனிட் அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கலாம். அல்லது ஒரு ப்ராப்ரியேட்டரியா இருக்கலாம். இல்ல ஒரு ட்ரஸ்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு நார்மல் ஒரு கம்பெனியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு சேரிட்டியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டே கூட பண்ணலாம். இல்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட். ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இண்டிவிஜுவலா இருக்கலாம்.
இது எல்லாமே என்னதான் இருக்கும், இந்தியன்ஸா இருக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய எலிஜிபிலிட்டி. ஓகே, இதை வந்து 3 விதமா கிளாஸிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட், மீடியம் டேர்ம் கோல்டு டெபாசிட், லாங் டேர்ம் கோல்டு டெபாசிட். ஓகே, இதை வந்து 3 விதமா கிளாஸிஃபை பண்றாங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். இது எதுக்காக நான் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26, 2025 இதை ரெண்டுத்தையும் டிஸ்கண்டிஃபை பண்ணியாச்சு, அதாவது டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 ஸ்கீமும் என்ன கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆக்டிவ்ல கிடையாது. ரீசன் என்னன்னா இதனுடைய டென்யூர் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டான டென்யூர். நல்லா கவனிங்க, இதனுடைய டென்யூர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் இன் இயர்ஸ், 1 to 3 இயர்ஸ். இதனுடைய டென்யூர் வந்து 5 to 7 இயர்ஸ். இதனுடைய டென்யூர் வந்து 12 to 15 இயர்ஸ். நம்மளால இதையே பண்ண மாட்டாங்க, அப்போ இவ்வளோ தூரம்லாம் எங்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கீம் வந்து தூக்கிட்டாங்க. எதனாலனா நிறைய பேர் ஏன் வந்து டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக வந்து ஒரு சில டைம் வந்து தங்கத்தை கொடுத்தா அவன் உரிக்கிடுவான். அப்போ எனக்கு அந்த செயினே வேணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப தர மாட்டாங்கல்ல, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஒரு சிலர் சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், தங்கனாலே நம்ம ஒரு சென்டிமெண்ட்டாக அட்டாச்மெண்ட் இருக்கும். அது என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக வந்து பேங்க்கில் அடகு வச்சாலும் திரும்ப எடுத்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எப்படி தங்கத்தை கொடுத்துட்டு அவன் உரிக்கலாம் வச்சானா அதெல்லாம் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து எனக்கு வேணுமே வேணாம், இன்ட்ரெஸ்ட் நானே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முன் வர மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுது, இந்த 2 ஸ்கீமையும் டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. மார்ச் 26, 2025 இது கிடையாது. ஓகே, இதில் மினிமம் ஒரு ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ மினிமம் வந்து 10 கிராம்ஸ் தான் என்ன பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும். இதனுடைய மல்டிபிள்ஸில் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக மினிமம் 10 கிராம்ஸ். மேக்ஸிமம் லிமிட் எது இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இன்ஃபினிட்டாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஓகே, இது என்னது டேர்ம்ஸ்னு சொன்னோன்னா இதுக்கு லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? ஓகே, இதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. கோல்டை டெபாசிட் பண்ணிங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்படி மெச்சூரிட்டி ஆகிறப்போ எப்படி வந்து நான் ரீடீம் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ 1 to 3 இயர்ஸா இதுக்கு லாக்இன் பீரியட் வந்து அப்படின்னு ஒன்று கான்செப்டே கிடையாது. அப்படி டிசைட் பண்ணால் அது பேங்க் தான் டிசைட் பண்ணும். அவங்க சொல்கிறது தான் இப்போ இவ்வளோ நாள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது பண்ணி தான் ஆகணும். பட் இதுக்கெலாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே லாக்இன் பீரியட் சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக மினிமம் 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட், இது கண்டிப்பாக 5 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த 5 வருஷத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதை டிசைட் பண்ணி தான் நீங்கள் அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா இதையும் பேங்க் தான் டிசைட் பண்ணும். எதுக்கு, ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட்க்கு. அதுவே மீடியம் டேர்ம் கோல்டு டெபாசிட்க்கு 2.25% per annum. ஓகே, அதுவே லாங் டேர்ம் கோல்டு டெபாசிட்க்கு 2.5% per annum. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா இது ரெண்டும் கிடையாது இப்போ, பட் ஆனாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, இப்போ இந்த 1 இயர்லேருந்து 3 இயர்னு கொடுக்குறப்போ நான் 1.5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா, 1 இயர் 1 மந்த் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டால் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், புரோக்கன் பீரியட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் வந்து 5.25 வருஷம், 5 வருஷம் 30 நாள், 5 வருஷம் 35 நாள் எல்லாமே பண்ண முடியும். புரோக்கன் பீரியட்ஸ் ஆர் அலௌட். ஓகேவா, இது 1 to 3 இயர்னா 1 to 3 அப்படி மட்டும் தான் பண்ண கிடையாது, புரோக்கன் பீரியட்ஸில் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, மெச்சூரிட்டிஸ் வந்து ஒன்று பணமாக வாங்கிக்கலாம், கோல்டாக வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு ப்ரீமெச்சூராக நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எதில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும், கேஷில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும். இது எல்லாத்துலேயுமே மெச்சூரிட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் எய்தர் ஐஎன்ஆர் ஆர் கோல்டு, அதாவது மெச்சூரி ஆனதுக்கப்புறம் நீ எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படின்னு சொல்கிறப்போ ஒன்று காசாக கேட்டால் காசாக தருவாங்க, இல்லையா கோல்டாக கேட்டால் கோல்டாக தருவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரீமெச்சூராக ஒன்று க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் மட்டும் தான் தருவாங்க, கண்டிப்பாக கேஷாக மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, கோல்டு ரிட்டர்னாக தர மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதில் பியூரிட்டி செக்கிங்லாம் நடக்கும், சும்மா அப்படியே வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. பியூரிட்டி செக்கிங் என்ன பண்ணுவாங்க, அது எத்தனை பர்சன்டேஜ் பியூரிட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 99.95%, 99.5% ஃபைனஸ் வந்து இருக்கணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ பியூரிட்டி டெஸ்ட் பண்ணதுக்கு தான் என்ன பண்ண முடியும், நம்ம டெபாசிட் பண்ண முடியும். மினிமம் வந்து 10 கிராம்ஸு, மேக்ஸிமம் வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. வேறு என்ன சொன்னேன், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ அப்படின்றதையும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினேஷனுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கள், செட்டில் பண்ணுங்கள் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸும் நமக்கு என்ன இருக்குது, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் இருக்குது. ஓகேவா, ஓகே, இதனால் என்ன ஃபெசிலிட்டி எனக்கு, அதாவது இதனால் வந்து எனக்கு என்ன லாபம், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நானே வச்சுருந்தேன், இப்போ உங்ககிட்ட காட்டுறதுல அது லீகல் ஆயிடுது, நான் இவ்வளோ தங்கம் வச்சிருக்கேன்னு ஒன்று தெரிஞ்சது. இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நமக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்து தனி டேக்ஸ் இருக்குது. சரியா, கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்னென்னா ஒரு அசட்டை நம்ம விற்கிறதுனால நமக்கு ஒரு பணம் கிடைக்குதுல்ல. இப்போ தங்கம் இருக்குது, அதை ஆர்பிஐட்ட கொடுக்குறீங்க, அவன் மெச்சூரிட்டி அப்போ அது விற்கிற மாதிரி தானே கணக்கு. அப்படி விற்கிறப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அந்த அமௌண்ட் கிடைக்குதுல அதுக்கு ஆக்சுவலாக டேக்ஸ் இருக்குது. சில கண்டிஷனுக்கு டேக்ஸ் இருக்குது, சில விஷயத்தில் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்குது அப்படின்னா நமக்கு அது டேக்ஸ் கட்டணும். பட் இது என்ன கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, வெல்த் டேக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்றதான் இதனோட பாயிண்ட். ஓகேவா ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா 2.25%, 2.5%, அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பெருசாக வந்துடாது. பட் அந்த இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள்
டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்ல. இதுவும் எக்ஸம்ஷன். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் கிடையாது, வெல்த் டேக்ஸும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இதில் ஏர்ன் பண்ணுறதும் என்ன கிடையாது, உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது மூணுத்துக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இதான் என்னது, கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ 2015 கொண்டு வந்தாங்க. இதை வந்து இதெல்லாம் ரெண்டுத்தையும் டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. இப்போ இது மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த டென்யூஸு, இந்த எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், மினிமம் மேக்ஸிமம், அதெல்லாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த பாயிண்ட்டு சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஸோ சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம்னா என்ன? ஸோ சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க. பாண்ட் பேர்லேயே இருக்குது பாண்ட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இதுக்கு சிம்பிளாக ஒரே லைனில் சொன்னால், இட் இஸ் அன் ஃபிசிக்கல் சப்ஸ்டியூட் ஃபார் கோல்டு. அதாவது நீங்கள் தங்கமாக கையில் வச்சிடல, ஆனால் நீங்கள் தங்கத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது தங்கம் வந்து உங்ககிட்ட, இப்போ நீ என்கிட்ட வந்து 10 கிராம் இருக்குன்னா வீட்டில் 10 கிராம் எடுத்து காட்டுவோம். ஆனால் இது வந்து நான் 10 கிராம் வச்சிருக்கேன்னா டிஜிட்டலாக உங்ககிட்ட டிமேட் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் உங்ககிட்ட 10 கிராம் அன்றைக்கி என்ன மதிப்போ அந்த ரேட்டுக்கு அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து சவரின் கோல்டு பாண்டு. ஸோ இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுவா? த பாண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதெல்லாம் பண்ணுது. பட் பாண்டு யார் இஷ்யூ பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இஷ்யூ பண்ணும். நல்லா கவனிக்குங்க. அதில் மினிமம் 10 கிராம்ஸ் அதனுடைய மல்டிபிள்ஸ்ன்னு சொன்னேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் இதில் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில். ஆனால் இதில் வந்து மினிமமாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? 1 கிராம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மினிமமாக 1 கிராம். ஏன்னா நீங்கள் வந்து இதை பணத்தை கொடுத்து வாங்குறீங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக எப்படி லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை விற்கிறவர் யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாரா? அது பேர் இஷ்யூவர் ப்ரைஸ். கரெக்டாக? இந்த ப்ரைஸை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கஸ்டமர்ஸ் வந்து வாங்கலாம். வாங்கினதுக்கப்புறம் ஒரு 13 டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்னு ஒன்று இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு நம்ம ரீடீம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ஆர்பிஐ விற்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் கஸ்டமரு. அதுக்கப்புறம் அதை ரீடீம் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு. பட் என்னதான் இருக்கும்? நம்மகிட்ட டினாமினேஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் எல்லா பாயிண்ட்டுமே ஆட் பண்ணுறேன். இது எஸ்பிஐயில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஐபிஎஸ்பிஎம்எஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய கொஸ்டின் வந்து இதில் கேட்டாங்க. ஸோ ஓகே, மினிமம் வந்து 1 கிராம். ஓகேவா? ஸோ மினிமம் 1 கிராம். மேக்ஸிமம் லிமிட் வந்து இருக்குது. மேக்ஸிமம் என்ன? 4 kg பர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இந்து யுனைடெட் ஃபேமிலியா அன்டிவைடட் ஃபேமிலின்னு தெரியல, ஹெச்யூஎஃப் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்து ஃபேமிலி இண்டிவிஜுவல்ஸ்க்கு 4 kg, ஹெச்யூஎஃப் ஃபேமிலிஸ்க்கும் 4 kg. 20 kg பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, சேரிட்டி, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 20 kg வந்து மேக்ஸிமம் லிமிட். நல்லா கவனிங்க, இது மேக்ஸிமம் லிமிட், இது மினிமம் லிமிட். ஸோ மினிமம் 1 கிராம் டினாமினேஷனில் தான் உங்களால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ வரைக்கும் வாங்க முடியும்? 4 kg வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஹெச்யூஎஃப் ஃபேமிலிஸ்க்கும், 20 kg வந்து ட்ரஸ்ட்டுக்கும் சேரிட்டிஸ்க்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து மொத்தமாக லைஃப் டைம்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எவ்ரி இயர். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வாங்கிக்கலாம். ஒரு வருஷத்துக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 4 kg வந்து தங்கம் வாங்கிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே. இதில் வேற என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புரிஞ்சிருக்கும். இஷ்யூர் ப்ரைஸில் வாங்கி மெச்சூரிட்டி ப்ரைஸ் நம்ம ரீடீம் பண்ணுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பாண்டு கொடுக்குது. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பாண்டு வாங்குறோம்ல, கேஷாகவும் கட்டி வாங்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கலாம். அதுவே நீங்கள் ஆன்லைனில் இந்த கட்டி வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு. ஓகேவா? அப்படிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஆசை காட்டுற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் 50 ரூபா வந்து டிஸ்கவுண்ட். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஒரு கிராம் வாங்குறதுக்கும் 50 ரூபா டிஸ்கவுண்ட். சரியா? ஓகே. இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதில் சொன்ன மாதிரி அதில் மைனர் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் இதில் மைனரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. மைனருக்கு வந்து கார்டியன் இருப்பாங்க. மைனர் அடுத்து வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது எப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா, இப்போது இதனுடைய லிமிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ 2 பேர் இருக்கான், 2 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இவனுக்கு என்ன லிமிட்டோ இவன் வந்து 4 kg மேக்ஸிமம் வாங்குறானா அப்படின்றத பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட் யாரோ அவனோட லிமிட் தான் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள். பட் 2 பேரும் ஜாயிண்ட்டாக சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவனோட பணத்தை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறான் நமக்கு தேவையில்லை. பட் ஃபஸ்ட்டு யார் இருக்கானோ அவனோட லிமிட் என்ன, அது வந்து ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு 20 kg அலோவ் பண்ணுவாங்க ஜாயிண்ட்டுக்கு. அதே இண்டிவிஜுவலாக இருந்தானா 4 kg, இவனோட லிமிட் 4 kg ரீச் ஆயிருக்கா அந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஒருத்தர் ஒரு இன்வெஸ்டர் ஐடி மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். அதை வந்து அதில் வந்து நம்ம கோல்டு வாங்கிட்டே இருப்போம். ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான், ஒருத்தருக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஐடி தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம கோல்டும் சேர்த்துருப்போம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5% per annum பெய்ட் செமி ஆனுவல். ஓகே. ஸோ 2.5% per annum இன்ட்ரெஸ்ட்டை செமி ஆனுவலாக பே பண்ணிட்டே வருவாங்க. இது வந்து நமக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன், மினிமம் டினாமினேஷன் மேக்ஸிமம் டினாமினேஷன் சொல்லியிருக்கேன், இந்த 50 rupees டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து இஷ்யூர் ப்ரைஸில் வாங்கி மெச்சூரிட்டி ப்ரைஸில் ரிடீம் பண்ணுவாங்க. ஓகே. இப்போது இதை வந்து ரீடீம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரீடீம் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா, அமௌண்ட்டில் மட்டும் தான் ரீடீம் பண்ண முடியும், தங்கமாக திரும்ப தர மாட்டாங்க. அன்னைக்கு ரேட்டுக்கு எதை வச்சு ரீடீம் பண்ணுவோம் நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி வாங்கிட்டே போயிட்டு ஒரு 20 கிராம் கோல்டு வாங்கிட்டேன். ஓகேவா?
இதனுடைய டென்யூர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், அதை சொல்ல மறந்துட்டேன். இட்ஸ் டென்யூர் இஸ் 8 இயர்ஸ். இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் இஸ் அலோட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகே, அண்ட் பார்ஷியல் redeem இஸ் அலோட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராம். ஒன்றும் இல்லை, இந்த 3 பாயிண்ட் என்ன சொன்னால், என்னுடைய டோட்டல் டென்யூர் 8 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ப்ரீமெச்சூராக இதை க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 5வது வருஷத்துக்கு மேலே தான் எடுக்க முடியும், அதுக்கு முன்னாடி தர மாட்டாங்க சும்மா கேட்டிங்கன்னா. ஓகே, அப்படி பார்ஷியலாக நீங்கள் ரீடீம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 10 கிராம் வச்சுருக்கீங்கன்னா அதில் 1 கிராம் 2 கிராம் அப்படி பார்ட்டாக ரீடீம் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ரீடீம் பண்ண முடியும். இந்த 3 பாயிண்ட் தான் நான் மேலே சொன்னேன், பட் இங்கிலீஷில் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நான் 20 கிராம் வச்சிருக்கேன். ஓகேவா, இன்னைக்கு தங்க ரேட் வந்து 1250 ரூபா ஒரு கிராம். சரியா? ஓகே, இப்போ நான் 3 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரு கிராமோட ரேட் வந்து 19,000 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா சொல்கிறேன், ஏர்மெல்லாம் தெரில, 19,000 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி டைம் நமக்கு வரப்போ அன்னைக்கு 99.9% பியூர் கோல்டுனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. எத்தனை கேரட் 99.9% பியூர் கோல்டுனுடைய ரேட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி 3 ப்ரீவியஸ் பிஸ்னஸ் டேஸ் ஆஃப் கோல்டு. அதாவது நல்லா கவனிங்க, நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 21 செப்டம்பர் நீங்கள் வந்து ரீடீம் பண்ணுறீங்க. 20, 19, 18 செப்டம்பர் வந்து 3 நாள் ஒர்க்கிங் நாள். இந்த 3 நாள் ஒர்க்கிங் நாளில் 99.9% கோல்டு என்ன ரேட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. யார் டிசைட் பண்ணுவா அந்த கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் புல்லியான் அண்ட் ஜுவல்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இந்தியன் புல்லியான் அண்ட் ஜுவல் அசோசியேஷன் இவங்க டிசைட் பண்ணுற ப்ரைஸில் 99.9% பியூர் கோல்டுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்துட்டு அந்த 3 நாளுக்கு ஆவரேஜ் எடுத்து 21ஆம் தேதி நீங்கள் எத்தனை கிராம் வச்சுருக்கீங்களோ அத்தனை கிராமுக்கு அமௌண்ட்டான செட்டில் பண்ணுவாங்க. பட் இட் சுட் பி செட்டில்ட் இன் ரேட் ஆஃப் INR. அமௌண்ட்டை தான் செட்டில் பண்ணுவாங்க, என்ன கிடையாது நீங்கள் வந்து அதை கோல்டாலாம் தரமாட்டாங்க, அமௌண்ட்டாக செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, இதனுடைய டென்யூர் வந்து 8 இயர்ஸ். இது ப்ரீமெச்சூராக 5 இயர்ஸில் வித்ட்ரா பண்ணலான்னு சொன்னால் வேறு என்ன சொன்னால், இது வந்து உங்களுக்கு ஒரு பாண்டாக தானே கொடுப்பாங்க. ஸோ இதை பாண்டாக கொடுக்குறதுனால நீங்கள் என்னெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ இதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு மாற்றி விடலாம். ஸோ இது நெகோஷியபிள், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து, இட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ கொலாட்ரல். இப்போது என்கிட்ட 20 கிராம் கோல்டு இருக்குது அப்படின்னு நான் பாண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, பேங்க்கில் எடுத்து போய் கொடுத்தா இந்த 20 கிராம் கோல்டை நார்மலாக நம்ம கோல்டாக கொடுத்தா என்ன ப்ரைஸ் தருவாங்களோ அந்த மாதிரி இந்த பாண்டை கொலாட்ரலாக யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இதை வச்சு லோன் வாங்கிக்கலாம் இது மேலே. ஸோ இதை வந்து ஒரு அடகு வைக்கிற பொருளாக யூஸ் பண்ணி உங்களால் லோன் வாங்க முடியும். ஓகே, எப்படி கோல்டு மானிட்டைசேஷன்ஸ் பண்ணணும் அதே போல் இதில் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டேக்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து 2.5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அது வந்து பெய்ட் செமி ஆனுவலி. ஓகே, அடுத்து இப்போ நீங்கள் கட்டி வாங்குறீங்களே அதில் 2 lakhs வரைக்கும் தான் பேங்க்கில் டேரெக்டாக கேஷ் அட்டன் பண்ணுவாங்க. அதாவது நான் எத்தனை கிராம் வேணாலும் வாங்கல 4 kg வரைக்கும், அப்போ 2 lakhs வரைக்கும் தான் கேஷாக வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக நெஃப்ட் RTGS அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். கேஷாக 2 lakhs வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அதே போல் இதை வந்து டிமார்ட் ஃபார்மில் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து பாண்டு தானே, ஸோ டிமார்ட் ஃபார்மில் நம்மளால் வச்சுக்க முடியும். இதுக்கும் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இட் வாஸ் ட்ரேடபிள். இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ட்ரேட் பண்ணலாம். அது வந்து இன்னொரு பாயிண்ட் அங்கேயே சொல்லிட்டேன், பார்ட் ரீபேமெண்ட் வந்து என்ன தான் இருக்கும், நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 கிராமில் தான் ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ 2015 கொண்டு வந்தாங்க 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது எப்படிலாம் விட்ரால் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீம்ஸோட கான்செப்ட். ஓகேவா, ஓகே, வாழ்த்துக்கள்.